அதாவது மீண்டும் ஒரு முறை நம்ம என்ன சிவிலைசேஷன் ஆகலைங்கிறது இது காட்டுது, அவ்வளோதான். நாம் மனிதனாகிவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இல்லைப்பா நாங்கள்லாம் நம்மளாம் மனுஷன் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாளாக தான் ஆகும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பின்னோக்கி செல்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் பயணித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே எல்லா சலுகைகளும் இங்கே வழங்கப்பட்டிருக்குது. எல்லாமும் எவ்ரிதிங் நமக்கு தான். பூமிக்கு அடியில் உள்ளது கூட அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாதான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம், இல்லைன்னா நம்மளை ஆட்டையை போட்டுருவோம். நகை பணம் சில கிடைச்சா கவர்மெண்ட்டை கொடுத்துடணும் இல்லையா, ஆனால் அதையும் முடிஞ்சால் நம்ம எடுத்துப்போம். இது எல்லாமும் நம்மளை மன்னிச்சு இந்த கவர்மெண்ட்டோ இந்த சிஸ்டம் நம்மளை விடுறதுக்கு காரணம் இந்த டெமோக்ரஸியின் நாடு, எல்லாரும் இங்கே வாழ தான் பிறந்திருக்கோம்னு தான் நமக்கு இவ்வளோ அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இவ்வளோ அதிகாரங்கள், இவ்வளோ ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணுங்கிறது ஒரு காரணம் தான். ஆனால் நம்ம எதையுமே இங்கே பயன்படுத்த மாட்டோம். காலையில் பள்ளிக்கூடம் போனால் காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, முட்டை, பயறு எல்லாம் வைக்கிறாங்க, கொள்ளு எல்லாம் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு, தெம்பா படிக்கட்டும் அப்படிங்கிறது தான். செருப்பு, சைக்கிள், பஸ் பாஸ், இலவச கல்வி, ஹையர் எஜுகேஷன் இலவசம், ஒழுங்காக பாஸ் பண்ண டாக்டர் இலவசம், எல்லாம் இலவசம் இலவசம் இலவசம். எதுக்காகனா கல்விக்காக. எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்கிற காரணம் கல்வி நம்மள்ட்ட எப்பயே ஃப்ரீ பண்ணாங்க. மற்ற ஸ்டேட்லேருந்து நம்ம வளர்ந்துருக்கோம்ல, நீங்கள் வடக்கு சொல்கிறீங்களா, அவனை பார்த்தீர்களா இவனை பார்த்தீர்கள், எவனையும் பார்க்க வேணாண்டா, நாங்கள் நல்லா தானே இருக்கணும். காரணம் நம்மளோட கல்வி. அந்த கல்வியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஆண்ட கட்சிகள் எல்லாமே அந்த கல்வியை பற்றி சொல்லி கொடுத்துச்சு. எல்லா கட்சியும் சொல்கிறேன், ஈவன் காங்கிரஸ் காமராஜர் ஆரம்பித்து, கலைஞர் கருணாநிதி ஆரம்பித்து, எம்ஜிஆர் ஆரம்பித்து, ஜெயலலிதா ஆரம்பித்து, இன்றைக்கி இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காலை உணவு போட்டாங்க. இவ்வளோ சிஸ்டம், பஸ் பாஸை கலைஞர் கொடுத்தாரு, காமராஜர் மதிய உணவு போட்டார். எல்லாரும் எதுக்கு சொல்ல வர்ற இந்த விஷயத்தான், எஜுகேஷன் இப்படியாவது பிள்ளைங்களுக்கு கொடுத்துருன்னு நினச்சாங்க. கட்சிகள் மேல உள்ள விமர்சனங்களை தள்ளுங்க, நான் அதை பேசல. ஆனால் எல்லாம் கொடுத்ததுக்கு தான். பிச்சை புகினும் கற்கை நன்றி, பிச்சை புகினும், பிச்சை வந்தாலும் பரவாயில்ல, கல்வி அவ்வளோ முக்கியம். கல்வி அவ்வளோ முக்கியம். கற்றாருக்கு சென்றிடலாம் சிறப்பு. இதை விட வேற என்ன வேணும்?